ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நமக்கு டெய்லியும் வர பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம், லன்ச் என்ன பண்ணலாம், டின்னர் என்ன பண்ணலாம், க்ரௌசரி ஷாப்பிங்கோ இல்லை வெஜிடபிள் ஷாப்பிங்கோ போகலாம், என்ன வாங்கலாம், ஏன் க்ரௌசரி பில் இவ்வளோ ஜாஸ்தியாக வருது, இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் அன்னெசரி செலவு, அன்ஹெல்தி ஈட்டிங், இது எல்லாத்துக்குமான ஒரு பெரிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா மீல் பிளானிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மீல் பிளானிங். மீல் பிளானிங் அப்படின்னா என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு மீல் பிளானிங் எப்படி பண்ணுறது, இப்படி மீல் பிளானிங் பண்ணுறதுனால நம்ம எப்படி பட்ஜெட்டை சேவ் பண்ணலாம், அது எப்படி நம்ம வெயிட் லாஸு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது, நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் மீலை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற நிறையா டாப்பிக்கை இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக மார்னிங் எந்திரிச்ச உடனே குக் பண்ணி ஃபாஸ்ட்டாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம். மீல் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணுறது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வீக் என்ன பண்ண போகிறோம், மண்டே டு சாட்டர்டே என்ன லன்ச் பண்ண போகிறோம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பிளான் பண்ண போகிறோம், நைட்டுக்கு டின்னர் 7 டேஸும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது தான் மீல் பிளானிங். இப்படி வீக்லி மீல் பிளானிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட டைம் சேவ் ஆகும், நம்மளோட மணி சேவ் ஆகும். அவுட் சைடில் நம்ம நிறைய ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவோம். நம்மளோட அவுட் சைடு ஃபுட்டு இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கிறதுனால நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வீட்டில் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுனால ஃபுட்டு வேஸ்ட்டு குறையும். நம்மளும் மார்னிங் எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்போம். ஒய் மீல் பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம மீல்ஸை நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் பிளானிங் இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், தேவையில்லாத ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம், அதிகமாக வெஜிடபிள்ஸை வாங்கி வீட்டில் போட்டு வேஸ்ட் பண்ணிடுவோம், நிறைய வீட்டில் ஃபுட் வேஸ்ட் ஆகும். அப்புறம் என்ன சமைக்கிறதுங்கிற ஐடியாவே இல்லாமல் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அதிகமாகும். அதே நீங்கள் ப்ராப்பராக ஒன் வீக்குக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மீல் பிளானிங் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா, நீங்கள் க்ரௌசரி ஷாப்பிங்கோ இல்லை வெஜிடபிள் ஷாப்பிங்கோ போகும்போது தேவையான ஐட்டம் மட்டும்தான் வாங்கிட்டு வருவீங்க. இதனால் உங்கள் பட்ஜெட் கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் ஹோம்மேடு ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடுவீங்க. இந்த மீல் பிளானிங்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி மினிமம் உங்களால் ஒரு 3000 உங்கள் வீட்டு செலவில் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்க டிப்ஸை உங்கள் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மீல் பிளானிங் மட்டும் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்க ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்கு இது எல்லாமே கம்மியாகும். ப்ளஸ் உங்களோட லைஃப்பில் ஹெல்த்தி ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹவு டு ஸ்டார்ட் மீல் பிளானிங். நம்மள நிறைய பேருக்கு இருக்க பெரிய டவுட் என்ன அப்படின்னா, மீல் பிளானிங் ஓகே தான், நல்லது தான், ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீக்லி சண்டே மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக இருப்போமா. ஸோ சண்டே ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைரியோ இல்லை அட்லீஸ்ட் உங்கள் ஃபோனு ஏதோ ஒரு பேப்பர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த வீக் 7 டேஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லன்ச் என்ன பண்ண போகிறோம், டின்னர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு மீலை சூஸ் பண்ணுங்கள். காம்ப்ளிகேட்டடாக மெனுவை பிளான் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷனில் உங்களுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம், ஒரு இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், பூரி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை பிளான் பண்ணுங்கள். உங்கள் லஞ்சில் என்ன சாம்பார் பண்ண போகிறீங்க, ரைஸ் பண்ணுறீங்களா, வெரைட்டி ரைஸா, இல்லை என்ன பண்ண போகிறீங்க, என்ன பொரியல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டின்னரில் சப்பாத்தியா, இட்லியா, தோசையா, இல்லை பணியாரமா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு 7 டேஸ்க்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான மெனுவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெனுவை பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கான ஷாப்பிங் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் என்ன வாங்கணும், ஃப்ரூட்ஸ் என்ன வாங்கணும், க்ரௌசரிஸ் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 வீக்குக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் தேவையான திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வாங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஷாப்பிங் அப்போ டைமும் சேவ் ஆகும். ப்ளஸ் அதில் நிறைய அமௌண்ட்டையும் நம்ம சேவ் பண்ணலாம். பட்ஜெட்டில் நீங்கள் 1 வீக்குக்குன்னு எவ்வளோ அமௌண்ட்டை வச்சுருக்கீங்களோ அதிலேருந்து மினிமம்
மினிமம் வந்து ஒரு 500 to 1000 ருபீஸே உங்களால் ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும். ஒரு மீல் பிளான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மீல் பிளான் வந்து போடணும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வரைக்கும் வந்து 7 நாளே வந்து ஒரு காலமாக வந்து போட்டுக்கோங்க. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. என்னென்ன உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களோ அது எல்லாத்தையும் இதில் இருக்க மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக வந்து இதில் வந்து எழுதிக்கணும். ப்ளஸ் இந்த மெயில் ஃபுல்லாகவே வந்து சிம்பிளாக, ஈஸியாக, சீக்கிரம் குக் பண்ணுற மாதிரியான விஷயமா வந்து எழுதிக்கணும். நீங்கள் வந்து காம்ப்ளிகேட்டடாக ஒரு 1 hour டிஷ்ஷு, 2 hour டிஷ்ஷெல்லாம் வந்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன் அப்போ உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. ப்ளஸ் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மீல் பிளானிங்கை வந்து கண்டினியூ பண்ணுற ஐடியாவுக்கும் வந்து வரமாட்டீங்க. அதனால் மீலை வந்து எப்போவுமே வந்து சிம்பிளாக வந்து பிளான் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல், இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்படி மீல் பிளானிங் பண்ணுறதுனால நம்ம வந்து மணியை வந்து சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், நம்ம வந்து சேவ் பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறீங்க, ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா சீசனலாக என்ன வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வந்து வாங்குங்க. அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து சீப்பாகவும் வந்து இருக்கும். க்ரௌசரிஸ் வந்து வீக்லி என்ன வந்து வேணுமோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்களோ அதை வந்து வாங்கிக்கோங்க. இல்லை மந்த்லி வந்து வாங்கிக்கோங்க. இப்படி நீங்கள் பல்காக வாங்கி வச்சிடுறீங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் கடைக்கு போகும்போது நம்ம ஒரு விஷயம் வாங்குறதுக்காக போவோம், ஒரு ரைஸ் வாங்க போவோம், எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஏதாவது ஒன்றை வந்து வாங்கிட்டு வெளியில் வந்துடுவோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ட்ரா சப்பாத்தி ஏதாவது வந்து மீந்து போகுது அப்படின்னா அதை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி, நூடுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குன்னா அதை வந்து ஒரு லெமன் ரைஸாக வந்து மாற்றுங்க, கர்ட் ரைஸாக வந்து மாற்றுங்க. இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணி அதிலேருந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுங்கள். அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். வீட்டில் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்க மாதிரி வந்து பார்த்துங்க. பீனட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஏதாவது ஒரு ஹோம்மேடாக நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு ஒரு சுண்டல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கங்க. நினச்சா நீங்கள் டக்குன்னு வீட்டிலே ஸ்நாக்ஸ் பண்ணிடுற மாதிரி ஏதாவது அவைலபிலிட்டி வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க, இல்லை பிஸியாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மீலை வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, சண்டேவே வந்து மீல் ப்ரெப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் லஞ்ச் பாக்ஸை வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து வீட்டிலலாம் வந்து இட்லி மாவு, தோசை மாவெல்லாம் சண்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வீக்கை வந்து ஈஸியாகவே வந்து நம்ம வந்து ஓட்டிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுனால நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸு, நட்ஸு, மில்க்கு, ப்ரெட்டு, எக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஏதாவது டக்குன்னு நம்ம மீல் பிளானிங்கில் ஏதாவது நம்மளால் பண்ண முடியாமல் போகுது, டைம் இன்கேஸ் இல்லாமல் போகுது அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆஃபீஸோட கேன்டீனில் சாப்பிட்றதோ இல்லை வந்து அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட்றதோ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மீல் பிளானிங்கில் காமனாக வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஓவராக வந்து பிளான் பண்ணுறது. நம்ம வந்து ரெசிபி நம்ம வந்து மெனு வந்து போடும் போதே வந்து ஒரு 10 ரெசிபி வந்து போட்டு வச்சுக்கிறது. அப்படியெல்லாம் வந்து போடாதீங்க. சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் என்ன, சிம்பிளான லஞ்ச், சிம்பிளான டின்னர் வந்து பிளான் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் வந்து அந்த மெனுவில் வந்து போடாதீங்க. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து போடுறோம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து போடாதீங்க. அன்ரியலிஸ்டிக்கான மீலெல்லாம் வந்து பிளான் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு ரெண்டும் சேர்த்து குக் பண்ணுறதுக்கே ஒரு 1 hour தான் இருக்குன்னா அதுக்குள்ளே வந்து முடிகிற மாதிரி வந்து போடுங்க. ஃப்ளெக்சிபிளாக வந்து மீல் பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஏதாவது மிஸ் ஆகுது இல்லை சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு எந்த டென்ஷனும் வந்து ஆகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மீல் பிளான் வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கணும். மீல் பிளானிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், நம்மளோட டைமை வந்து சேவ் பண்ணி நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு தான். அதை காம்ப்ளிகேட்டாக போட்டு உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மீல் பிளானிங் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளோட மணி வந்து நிறையா வந்து சேவ் ஆகும், நம்மளோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். லைஃப்பில் வந்து குக்கிங்க்கெலாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து இருக்கும். ப்ளஸ் டிசிப்ளினாக வந்து நம்மளோட லைஃப் வந்து போகும். டிசிப்ளினாக மார்னிங்க்கு என்ன, லஞ்சுக்கு என்ன, டின்னர் என்ன நம்ம வந்து பிளான் பண்ணிடும் போது நம்ம லைஃப் வந்து ரொம்ப டிசிப்ளினாக வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேபிட். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பர்ஃபெக்டாக வந்து மீல் பிளானிங் பண்ண வந்து ட்ரை பண்ணாதீங்க. எடுத்தோடனே வந்து
ஒரு பயங்கரமான ஒரு மீல் பிளானிங்கெல்லாம் வந்து பண்ணாதீங்க. சிம்பிளான மீல் பிளானிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் மீல் பிளானிங்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெசிபிஸ் ஆட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து மெனுவில் வந்து ஏதாவது ஆட் பண்ணுறதோ வந்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் பெரிய மீல் பிளான் வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை குக் பண்ண முடியாமல் கூட போகலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதையே வந்து விட்டுருவீங்க. அதனால் சிம்பிளான மீல் பிளானிங்கை எப்போவுமே வந்து பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து கொண்டு வரும். இந்த மீல் பிளானிங் பண்ணுறதுல என்ன நமக்கு வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம். இதை நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். வீக்லி வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது, உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ மீல் பிளானிங்கை பற்றி நல்ல தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.